எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஸ்தானாதிபதி இருக்குல்ல, கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இப்போ நானும் பாஸ்டர் ஸ்டீஃபனும் சேர்ந்து இந்த வசனத்தை உங்கள்கிட்ட சொல்கிறோம். உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்குறோம், தயவுசெய்து நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் மாறிவிடுங்கள். ஆமேன், அல்லேலூயா. பவுல் கேட்குற, ரிக்வெஸ்ட் பண்ணுறார், ப்ளீஸ் சும்மா இருக்காதீங்க, டூ சம்திங் ஃபார் ஜீசஸ். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை மேலே மேலே போகும். நம்ம நினைக்கிறதெல்லாம் பிள்ளை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சு நல்ல வீடு காரு பங்களா அதான் நினைக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கேட்காமலே ஓடி வரும். ஆமே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஏதாவது கர்த்தருக்கு செய்ய ஆசைப்படுங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு ஊழி என்னன்னு சொன்னாக்க, பேக் டு காட். ஜனங்கள் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை சந்தித்து கர்த்தர் பக்கமாய் கொண்டு வர வேண்டிய ஊழியம் தான் ஸ்தானாதிபதி ஊழியம். இது பழைய காலத்து தமிழாக இருக்குது. நம்ம தமிழில் தூதுவர். சொல்லுங்கள். இவர் அமெரிக்க நாட்டு தூதுவர் வந்திருக்கிறார், ஜெர்மனி நாட்டு தூதுவர் வந்திருக்கிறார். அவர் வந்தால் சும்மா வருவார். அந்த கார் ஒரு பந்தா, அந்த கோட்டு ஒரு பந்தா, அவர் கூலிங் கிளாஸ் ஒரு பந்தா. வரும்போதே அந்த ஜெர்மனிக்காரன் அந்த மாதிரி வர, அமெரிக்காக்காரன் வந்து அவர் ஒரு கோட்டு ஒரு கருப்பு கலர் கூலிங் கிளாஸு ஜாஸ்தி. அது அப்படி அவங்க ஒரு பந்தாவே தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தா இருக்குல்ல, ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. நமக்கு ஒரே ஒரு ஸ்டைலாக இருக்குது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் தூதுவர். இங்கிலீஷில் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். ஏன் பயந்து நல்லா சொல்லுங்கள். அம்பாசிடர். ஒரு காலத்தில் ஃபேமஸான கார் இருந்துச்சு. என்ன காரு? அம்பாசிடர் காரு. அது நம்ம இந்தியாவுடைய தலைவர் எல்லாம் பார்த்தா வெள்ளை கலரில் அம்பாசிடர் போகும். இப்போ அது பாவம் பரிதாமல் எங்கேயோ ஓடி போச்சு. ஆனு சார், நானும் நீங்களும் ஒரு அம்பாசிடர். சொல்லுங்கள், நான் இயேசுக்காக ஒரு அம்பாசிடர். சத்தமாக சொல்லுங்கள் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள சொல்லுங்கள், நான் இயேசுக்காக ஒரு அம்பாசிடர். நான் இயேசுக்காக ஒரு தூதுவன். சொல்லுங்கள், இயேசுக்காக ஒரு தூதுவன். ஜனங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கும் ஜனங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம போய் பேசி ஜனங்களை தேவனோடு இணைக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு தாங்க வானத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், இறங்கி வந்தார். உலகத்திலே முதல் ஃபர்ஸ்ட் மிஷனரி யார் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்துடைய தூதுவராக வந்தார், பரலோகத்துடைய ஸ்தானாதிபதியாக வந்தார், பரலோகத்துடைய அம்பாசிடராக வந்தார். இவங்களுக்கு புரியுதா? இப்போ நானும் நீங்கள் யார்? அதே இயேசு எப்படி அனுப்பப்பட்டாரோ இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் பரலோகம் அனுப்பினது போல இந்த பூமியில் உங்களையும் என்னையும் உங்களையும் அனுப்புகிறார், அம்பாசிடராக அனுப்புகிறார். ஆமேன். இப்போ இந்த அம்பாசிடருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். அம்பாசிடர் முதல் எழுத்து ஏ. ஆண்டவர் நம்ம சும்மாலாம் அழைக்கலை, அனாயிண்டிங் பண்ணி அபிஷேகம் பண்ணி நம்மை வேறுபடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 13:2 வாசிங்க. நல்லா பாருங்க. ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று இல்லை ஆவி சொன்னுச்சு. அப்படியா இருக்கு பைபிளில்? எப்படி இருக்குது? ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நானும் நீங்கள் சாதாரண நாட்களில் நம்ம போய் கலக்க போகிறோம். சொல்லுங்கள், அதற்காக ஒரு அனாயிண்டிங். ஸோ முதலாவது எழுத்து ஏ ஃபார் அனாயிண்டட் அண்ட் அப்பாயிண்டட் பை காட். ஆண்டவர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டு சபையில் 5 வகையான ஊழியத்தை வச்சுருக்காரு. அப்போஸ்தலர், மேய்ப்பர், டீச்சர்ஸ், ப்ராஃபட்ஸ், உதவி ஊழியங்கள். நிறைய ஊழியங்கள் இருக்குது. எல்லா ஊழியங்களும் சபையில் ஆவியானவர் கொடுக்குற ஊழியங்கள். நான் அந்த சிஸ்டர் மாதிரி பாட முடியலையே, அந்த பிரதர் மாதிரி ஊழியம் செய்ய முடியலையே, அவங்க மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலையே, அவங்க மாதிரி உதவி செய்ய முடியலையே. கவலையப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான ஊழியத்தை தருகிறவர் ஆவியானவர். ஆமென். அதில் ஏதோ என்ன ஊழியம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிக்கலாம். போய் பாஸ்டர் அடிக்கடி சோர்ந்து போகிறேன், நான் ஒரு ஊழியமும் செய்யலை, போய் கேளுங்க, பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவார். ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஆண்டுக்காக செய்ய வேண்டும். ஆண்டவர் அம்பாசிடராக வச்சிருக்கனால நானும் நீங்களும் தேவராஜ்யத்திற்காக ஏதாவது சாதிக்க வேண்டும். முதலாவது வார்த்தை ஏக்கு என்ன பார்த்தோம்? அனாயிண்டட் அண்ட் அப்பாயிண்டட் பை காட். ரெண்டாவது எம். எம் என்னன்னாக்கா மிஷன் டு த வேர்ல்டு. எம் என்னதுக்கு? மிஷன் அல்லது மிஷனரி டு த வேர்ல்டு அப்படி போட்டிருக்காங்க.
இயேசு கிறிஸ்துவோட மிஷன் இந்த உலகம் அழியக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு வந்தார். எனக்கு உங்களுக்கு அதே அம்பாசிடர் பரலோகராஜனுடைய ஆசை. நானும் நீங்கள் இந்த மிஷினரியாக இந்த பூமியில் வேலை செய்யணும். போட்டுங்க, மிஷினரி டு த வேர்ல்டு. அடுத்த ஒரு வார்த்தை, மினிஸ்டர் வித் த மெசேஜ் ஆஃப் காட். மினிஸ்டர் வித் த மெசேஜ் ஆஃப் காட். நம்ம மினிஸ்ட்ரிக்கு பாராட்டலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சபை மிராக்கிள்ஸ் ஏஜ் சபையா, ஒவ்வொருத்தரும் பாஸ்ட் மட்டும் ஊழியக்காரில், ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரின்னு எல்லாரும் பாராட்டணும்னு அவசியம் இல்லை. பரலோகராஜ்யம் பாராட்டும். நீங்கள் போனீங்கன்னாக்கா 2 பேருக்கு தள்ளிட்டு வந்துடுவீங்க. 2 ஆடு எங்கே கொண்டு வருவீங்க? 10 கிட்ட எங்கே கொண்டு வந்துடுவீங்க? மந்தைக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்த கிருபை ஆண்டு வைத்திருக்கார். மினிஸ்டர் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியர்கள். அடுத்து என்ன சொன்னேன்? மிஷனரி டு த வேர்ல்டு. உங்கள் பக்கத்து வீடு ரட்சிக்கப்படலையா? அந்த வீடு தான் சந்திக்கப்படாத மிஷனரி பணித்தளம். எதிர் வீடு ரட்சிக்கப்படலையா? அந்த வீடு தான் உங்களுக்கு மிஷன் ஃபீல்டு. ஐயோ, நான் பீகார் போக முடியலையே, ஒரிசா போக முடியலையே. பக்கத்து வீடு சந்திக்கப்படல, அதுதான் உங்கள் ஒரிசா. இந்த இடது வீடு சந்திக்கப்படல, அதான் உங்கள் பீகார். எல்லா ஆத்மாக்களும் வேண்டும். பக்கத்தில் இருக்கிற வீடை சந்திச்சாக்க அது சுவிசேஷ ஊழியம். மொழி தெரியாத வேற ஊருக்கு போனால் அது பேர் மிஷினரி ஊழியம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சபையில் எல்லா ஊழியமும் செய்ய ஆண்டவர் உங்களை மிஷினரியாக வைத்திருக்கிறார், ஊழியராக வைத்திருக்கிறார். சும்மா வைக்கல. என் மெசேஜ் நமக்கு ஒரே ஒரு செய்தி தான் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட இயேசு என்கிற ஒரே ஒரு நாமம். இந்த செய்தியை சொல்ல கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, தைரியமாய் பேச வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அடுத்த வார்த்தைக்கு போகிறேன். மூன்றாவது வார்த்தை என்னது? அம்பாசிடர். மூன்றாவது வார்த்தை பிக்கு என்னன்னு சொன்னால், பில்டர் ஆஃப் காட்ஸ் கிங்டம். சொல்லுங்கள், பில்டர் ஆஃப் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், பில்டர் ஆஃப் காட்ஸ் கிங்டம். நிறைய நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பில்டிங்லாம் கட்டுவாங்க. பெண்களுக்கு பைபிளில் ரொம்ப அழகான வார்த்தை, புத்தியுள்ள மனைவியோ வீட்டை. அவங்க பில்டர். மனைவியை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், நல்லா சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து கவனிங்க. இன்ஜினியர் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் வீடை ஒழுங்காக கட்டணும். இப்போ நம்ம பேசுகிற சப்ஜெக்டு தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு வீட்டை நல்லா கட்டணும், சபையை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அது பவுல் அழகாக சொல்கிறார் வசனத்தில். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று. ஆமேன். நான் அஸ்திவாரம் போட்டேன், வேறொருத்தர் அது மேலே கட்டுறாரு. ஆளாவது கட்டிட்டு போகிறீங்க, ஒழுங்காக கட்டுங்க, கண்ட மாதிரி கட்டிடாதீங்க. தேவனுடைய சபையை கட்டுகிற ஊழியத்தில், திருச்சபை கட்டுகிற ஊழியத்தில், ஆத்மாதை செய்கிற ஊழியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஊழியங்கள்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சில நல்ல டீச் பண்ணுவாங்க, சில ப்ராஃபஸி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்ய போனது நல்ல பில்டராக செயல்பட வேண்டும். நீங்கள் தனியாக நான் நல்லா செய்யணும், என்னை யாரும் கேட்கக்கூடாது, நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரக்கூடாது. வந்துட்டா ஏறுவேன் மேலே ஏறுவேன். நீர் என்ன பெரிய ஆள், உமக்கு மேலே ஏறுவேன். யார் சொன்னாது? யார்? பிசாசு சொல்கிறான். தனக்கு அகண்டை வந்தவுடனே நீ என்ன பெரிய ஆள், நான் உண்மை மேலே பெருசாக ஏறுவேன்னு சொல்லி அங்கேருந்து மேலே தள்ளி விட்டார். தூதர் கூட்டத்தில் 3 ஒரு பங்கு இழுத்துக்கிட்டு பூமியில் அது எல்லாமே விழுந்து போன ஆவிகளாய் மாறிவிட்டார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். விழுந்து போன ஆவிகளுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறோம்? பிசாசு. என்ன சொல்கிறோம்? பிசாசு சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம சபை பாஸ்டர் தான். பல வருஷம் ஆச்சு, நான் பல இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். பாஸ்டர் சாமிராஜ் சொல்லும்போது சும்மா பிசாசுலாம் சொல்லாதீங்க, ஜனங்க பயந்துட போகிறாங்க. ரொம்ப அழகாக சொன்னார். அப்படி எப்படி சொல்லணும் தெரியுமா? நல்ல தூதெல்லாம் இருந்தாங்க, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அலிலேஸ்வர் கூட்டத்தில் இருந்தாங்க, இப்போ கீழே விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். விழுந்து போன தூதர்கள். எது நல்லா இருக்குது? ஸோ நற்செய்தி அறிவிக்க ஞானம் வேண்டும். ஸோ குட் பில்டர். நல்ல வீட்டை கட்டணும், நல்ல சபையை கட்டணும், நல்ல ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அம்பாசிடர் ஊழியத்தில், சபை கட்டுகிற ஊழியத்தில் செபிக்க கொடுக்கிறது. நம்ம சபையில் டீம் போகிறாங்க, இந்த மிஷின் ஊழியம் போகிறீங்களா? நாங்கள் எங்கள் பங்கை தருகிறோம். பில்டிங் கட்ட போகிறீங்களா, இடம் வாங்க போகிறீங்களா? நாங்கள் தரோம். இப்படி ஒவ்வொருத்தரும் எழும்பினால் தேவராஜ்யம், தேவனுடைய கட்டிடம் வேகமாக நடக்கும். ஆமேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு 4வது குறிப்புக்கு போகலாம். அம்பாசிடர் 4வது எழுத்து என்னது? ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் காட். எழுதிக்காங்க, ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் காட்.
எப்பொழுதும் தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருங்கள். எஜமானுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற பாத்திரங்களாக நாம் காணப்பட எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு. ஆனால் எஜமான் எதை எடுத்து பயன்படுத்துகிறாரோ அதுதான் முக்கியமான பாத்திரம். ஆமென். எஜமான் கையில் பயன்படுத்துகிற பாத்திரமாக ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். இங்கிலீஷில் ஒரு அடிக்கடி சொல்கிற உதாரணம், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரிக்கு பேர் எவர் ரெடி. என்ன பேர்? ஒரு 5 நாள் யூஸ் பண்ணுங்க, 6 நாள் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டொயின்னு போயிடும். ஆனால் ஆண்டு நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு, நீங்கள் தான் எவரடி பாத்திரம். என்ன வேலை செஞ்ச சொன்ன ஆண்டவர், நான் ரெடியாக இருக்கிற ஆண்டவர், நான் பண்ணுவோம், நான் போகிற ஆண்டவர், நான் கொடுக்குற ஆண்டவர், நான் பாடுபடுற ஆண்டவர், நான் ஜெபிக்கிற ஆண்டவர், எப்பொழுதும் எஜமானால் பயன்படுகிற பாத்திரமாக, ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் காட். ஆமென். அவங்க தான் அம்பாசிடர். எனக்கு வேறு வேலை இருக்குது. அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்பாசிடர் வந்திருக்காரு. நீங்கள் அமெரிக்காவை சும்மா இருங்க, நான் என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும், பிள்ளை சரியாக படிக்கணும், டியூஷன் வைக்கணும், அப்படிலாம் சொல்ல முடியாது. அமெரிக்கா தேசம் என்ன செய்தி சொல்லுதோ அதை போய் மோடிஜிகிட்ட சொல்லணும், அதை போய் தேசத்துக்கு சொல்லணும். அமெரிக்காவுக்கு வாயாக, அமெரிக்காவுக்கு பேசுகிற பேச்சு இவர் தான். ஜெர்மனியில் ஒருத்தர் இருக்கார், ஜெர்மனி என்ன சொல்லுதோ அதை தான் அந்த அம்பாசிடர் செய்யணும். தானாகவே இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. நானும் நீங்களும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவர் என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக்கிறது. அதுதான் பவுல் ரொம்ப அழகாக எழுதிட்டார். ரோமர் 12:2 எழுதியிருக்காரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆவிக்கேற்ற ஜீவ பலியாய். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதான் எழுத்து சொல்லுங்க, ஜீவ பலியாய். இங்கிலீஷில் லிவிங் சாக்ரிஃபைஸ். ரொம்ப கடுமையான முக்கியமான செய்தி, கடுமையான உபதேசம். என்னன்னு தெரியுமா? டெய்லி சாகணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டெய்லி சாகணும். கடுமையாக இருக்குல்ல இந்த வார்த்தை. சும்மா இல்லாமல் நல்ல நாளில் முதல் மாதத்தில் சாவை பற்றி பேசுகிறார். டெய்லி டைன்னு என்ன அர்த்தம்னா, என் சுயம் என்னில் சாம்பலாய் மாற பாரும்ல, சுயத்தை சாகடித்தால் அப்புறம் சுகமாய் பாட்டு சூப்பர், நம்மளை போட்டு அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஆனால் லேஸில் சுயம் சாகாது. எல்லாரும் சுயம் ஃபுல்லாக சாகலை. அதனால் டெய்லி செய்ய வேண்டிய ஜெபம், நான் சாக வேண்டும், இயேசுவில் பிழைக்க வேண்டும். இதுதான் லிவிங் சாக்ரிஃபைஸ். இதை செஞ்சால் நம்ம எஜமானுக்கு பயன்படுகிற பாத்திரமாக, சூப்பர் பாத்திரமாக மாறிடும். டெய்லி செய்ய எல்லாம் சொல்லுங்கள், ஆமேன். தினமும் சாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆமேன் சொல்லுங்கள். 5வது எழுத்து போவோம். 5வது சர்வன்ட் லீடர். எஸ், ரொம்ப முக்கியமானது சர்வன்ட் லீடர். நம்மை ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? கால்களை கழுவுகிற பணிவிடை ஊழியக்காரர் வச்சுருக்காரு. நம்முடைய தலைவர் பணிவிடை தலைவர், சர்வன்ட் லீடர். அவர் லீடர் தான், ஆனால் நம்முடைய கால்களை கழுவ. நானும் ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்கிறார். எழுதிக்கா, நானும் ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்கிறார். அடுத்தது அதே இதில் தீத்து 1:7 வாசிங்க. அதே எஸ்ல இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். தீத்து 1:7 ஏனெனில் கண்காணியானவன் உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும், இஷ்டப்படி செய்யாதவனும், முற்கோபம் இல்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆதாயத்தை. போதும். இங்கே என்ன இருக்குனாக்கா, உக்ரானக்காரன் குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஊழியக்காரன், பொறுப்புள்ள தலைவன், கேர்டேக்கர். உங்களை நம்பி ஒரு ஹோம் கொடுத்துருக்காங்க, உங்களை நம்பி ஒரு பெரிய ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த அத்தனை ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் தான் ஸ்டூவர்ட். பெரிய ஹோட்டலில் ஸ்டூவர்ட் வேலை இருக்குது, கப்பலில் ஸ்டூவர்ட் இருக்காங்க, ஃப்ளைட்டில் ஸ்டூவர்ட் இருக்காங்க, எல்லாம் பொறுப்புள்ள வேலை. அம்பாசிடர், பரலோக ராஜ்யம் என்னை நம்பி எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறது, என்னை நம்பி ஒரு மனைவியை தந்திருக்கிறாங்க, என்னை நம்பி ஒரு கணவரை தந்திருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் என்னை நம்பி அழகான பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. நான் சொல்ல கவனிங்க, நீ ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு கொடுக்கணும். எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே உங்கள் பில்டிங் தாத்தா கொடுத்த பில்டிங்காக இருக்கலாம், உங்கள் சொத்து தாத்தா சொத்தாக இருக்கலாம், நகை எல்லாம் உங்கள் அம்மா பாட்டி கொடுத்ததாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். எல்லாமே நல்ல, நீங்கள் நல்ல இன்னையிலும் நல்ல ஒரு தீர்மானங்க, எனக்கு இருக்க எல்லா சொத்தும் தேவனுக்கு சொந்தம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டு சில நேரத்தில் இந்த சொத்தில் ஒரு பகுதியை உன் குடும்பத்தில் ஒரு ஆள் ரொம்ப பரிதாபமாக கடனில் மாட்டிருக்காங்களே, ஹெல்ப் பண்ணு, அதை விற்று இந்த ஒரு 4 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொடு. ஏதாவது சொன்னால் கீழ்ப்படியக்கூடிய இருதயம் வேண்டாம். அதான் ஸ்டூவர்ட்ஷிப்.
உக்ரான ஊழியக்காரர். இந்த உக்ரானக்காரன் சொன்னால் நாம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டிய பொறுப்புள்ள ஊழியத்தில் இருக்கிறோம். உக்ரான ஊழியம். நம்மை நம்பி தந்த, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அதான் எவ்வளோ நம்பிக்கை தந்திருக்காரு. எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குற ஆண்டவர் இருக்கிறாரு. ஸ்டூவர்ட்ஷிப். பரலோகம் நம்மை நம்பி, உன்னை தான் நம்பி இந்த அடையாரில் வச்சுருக்கிறேன், இந்த மிராக்கிள் ஏஜ் சர்ச்சில் உன்னை நம்பி தான் இந்த வீட்டில் வச்சுருக்கிறேன், உன்னை நம்பி தான் இந்த ஆஃபீஸில் ஜாப் கொடுத்துருக்குறேன், இந்த அத்தனை பேர் ரட்சிப்புக்கு நீ தான் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம ஜெபம் ஒன்று, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் ஒன்றும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எதுக்கு ஆல்நைட் ப்ரேயர், எதுக்கு ஈவினிங் ப்ரேயர்? ஆண்டவரே எங்களை அடையாரை நாசப்படுத்திடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, திருட்டு நடக்குது, கொலை நடக்குது, ஆண்டவரே ஆண்டவர் கதறும் பொழுது ஜெபத்துடைய மேன்மை ஆண்டு இறங்கி வந்து நம்ம நிமித்தம் இந்த ஊரை நாசப்படுத்தாதபடிக்கு அழிக்காமல் வெயிட் பண்ணுறார். அவ்வளோ பவர்ஃபுல் ப்ரேயர். அடுத்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் யாரையாவது வீட்டுக்கு அனுப்புகிறாரு, செய்தி அனுப்புகிறார், டிவியில் அனுப்புகிறாரு, செல்ஃபோனில் அனுப்புகிறாரு. எப்படியாவது காஸ்பல் போயிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு எப்படியாவது ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. ஸ்டூவர்ட்ஷிப். இதில் சிலர் நல்ல ஊழியம் செய்கிறீங்க, சில பேர் சர்ச்சுக்கு வந்தால் போதும், சண்டே சர்வீஸ் வந்தால் போதும், நான் உண்டு என் வேலை ஒன்று சொல்லிட்டு நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறாரு. இன்று முதல் இந்த சபையில் யாரும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, யாரும் ஏதாவது ஆண்டவருக்காக செஞ்சுட்டே இருக்கணும். ஒன்றுமே செய்ய முடியலையா? உங்கள் சாட்சி எழுதுங்க, பாஸ்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணுங்கள், அது இங்கிலீஷில் தமிழில் போட்டு கொடுங்க, யூடியூப்பில் வச்சு பண்ணுங்கள், ரீல்ஸ் போடுங்க. நான் நேற்று யோசித்தேன், எல்லோரும் ரீல்ஸ் போடுறாங்களே, நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது. ஏமா நீங்களாம் எவ்வளோ திறமை படைச்சவங்க, இயேசுக்காக ஏன் ரீல்ஸ் போடக்கூடாது? ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு திறமை இருந்தும் செய்ய தெரியல, ஐடியா இல்லை, ஆனால் ரசிக்கிறோம். சூப்பராக இருக்குது. சோஷியல் மீடியாவை பிசாசு பயன்படுத்துகிறான், சோஷியல் மீடியாவை சபை பயன்படுத்த தவறிவிட்டது. சபையே, ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியாது உங்களை அழைக்கிறார். டூ சம்திங் ஃபார் காட். ஆண்டவர்களை நம்பி ஏதாவது தந்திருக்கிறாரு. ஆண்டவரே நான் உக்ரானக்காரன், நான் பொறுப்புள்ள ஸ்டூவர்ட்ஷிப், தமிழில் சரியாக சொன்ன கேர் டேக்கர், பொறுப்பாளர். ஆண்டவர் ஒரு உண்மையான பொறுப்பாளர் இருக்கவங்களை சபையில் வைத்திருக்கிறார். ஏதாவது செய்ய தீர்மானியுங்கள். சாக்கு போக்கு தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க, நான் முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏதாவது செய்ய ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். 6வது எழுத்துக்கு வேகமாக கடந்து போனால் அடுத்த எஸ், ஸ்பிரிட் ஃபில்டு, ஆவியில் நிறைந்த ஒரு பரலோக ராஜ்யத்துடைய பரிசுத்தாவில் நிரம்பி ஊழியம் செய்ய வேண்டும். பெனிகன் சிம்பிளாக சொல்கிறார், டெய்லி ஆவின சத்தத்தை கேட்டால் ஒரு நாளும் மாம்சத்தில் செயல்படவே முடியாது. ரோமனில் இருக்கிறது அழகாக சொல்கிறாரு. நமக்கு எதாவது முடியாது. இப்போ கேட்குறோம், நல்லா இருக்குது செய்தி, முடிஞ்சோன்னே போகணும் பஸ்ஸு கிடைக்காது, முடிஞ்சோன்னே போகணும் டீ வாங்கலாம், டீ கிடைக்காது, சாப்பாடுகளில் போனால் லைனாக நிற்கும், உடனே நம்ம மாம்சம் வந்துடும். என்னடா லேட்டாக முடிச்சிட்டாங்களே, சீக்கிரம் முடிச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே. நம்ம மாம்சம் படுத்துகிற பாடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை ஜெயிக்க ஒரு அம்பாசிடர் ஆஃப் காட், தேவனால் நம்பப்பட்ட ஸ்தானாதிபதியாகிய தூதராகி நீங்கள் ஆவியினால் நடத்தப்படணும். சொல்லுங்கள், எதனால் நடத்தப்படணும்? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ண, ஆவியானவரே என்ன செய்யணும்னு தெரியல, உதவி செய்யுங்க. மாமியார் சும்மா நச்சுன்னு டென்ஷன் ஆக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மருமக என்ன செய்யணும்? ஆண்டவரே இவங்களுக்கு தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும், வருது கோபம் எனக்கு, பற்றிட்டு எரியுது அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டக்கூடாது. இயேசுவே உதவி செய்யுங்க, ஆவியான உதவி செய்யுங்க. ஆண்டவர் புதுசாக வார்த்தை தருவார். சிலத்தை சொல்ல வாயை மூடுன்றார், சைலண்ட்டாக போயிடணும். அப்போ தான் மாமியார் இன்னும் எரிச்சல் ஆகிடும். சொல்லி கொடுத்தாங்களா சபையில் உம்முன்னு இருக்க சொல்லி ஏதாவது ஏற்றி விடுவாங்க. அது மாமியாரை டென்ஷனாக மருமகள், மாமியார் டென்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என் மருமக பேய் மாதிரி செயல்படுற, சில டைமில் சூப்பராக ஜெபம் பண்ணுறா, சில டைமில் பேய் மாதிரி மாறிடுறா. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேளுங்க. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. ஏசு கிறிஸ்து மாமியார் உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்? அப்படி யோசிங்க. ஏசு கிறிஸ்து மருமகளாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன செய்வார்? யோசிங்க. ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். முடிஞ்சு. கிறிஸ்துவின் சிந்தையுடலாக இருங்கள். அப்போ ஆவியானவர் சொல்வார், இப்படி செய்யுமா. யாரெல்லாம் டென்ஷன் பண்ணுறாங்களோ அவர்களாம் சத்துருக்கள், அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க திட்டினா கூட அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அதுக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நானும் பார்க்குறேன், உன்னை திட்டுறேன், நீ எப்படிவா அமைதியாக இருக்கிற, வந்து பார், கம் அண்ட் சி மிராக்கிள் ஏஜ் சர்ச், வந்து பார். இந்த சபை தான் எங்களை மாற்றுச்சு. மாறிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆவியினாலே நடத்தப்படுற வாழ்க்கை, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் ஆர் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. 7வது வார்த்தை அக்கௌண்டபிலிட்டி அல்லது ஆன்சரபிள். 7வது வார்த்தை ஆன்சரபிள். யார் என்ன கேள்வி கேட்டாலும், பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோம், உங்களிடத்தில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் எரிச்சல் அடையாமல் சாந்தத்தோடு மனசில் ரொம்ப தெளிவோடு கூட அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். 1 பேதுரு 3 15 15 வசனம்.
கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆல்வேஸ் பி ரெடி டு ஆன்சரபிள். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச யாருமே இல்லைங்க, நீங்கள் தான் இருக்கீங்க. ஆன்சரபிள், அக்கௌண்டபிள். ஆண்டவரே என்னை நம்பி ஒரு ஊழியம் தந்திருக்கிறீங்க, நான் உமக்காக பேசுவேன். நான் சொல்கிறேன், யார் என்ன கேள்வி கேட்டாலும் பைபிள் ஆன்சர் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிளை கையில் எடுத்து உயர்த்தி போடுங்க. உலகத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் பைபிள் ஆன்சர் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் பதில் சொல்ல கற்றுக்கணும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும், உலகத்துக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார், உனக்காக மரித்தேனே, எனக்காக. அதுக்கு பதில் சொல்ல இன்றைக்கே ரெடியாக சபையாரே அன்பாக கேட்டு நான் முடிக்க போகிறேன். சீக்கிரமாக வாசிங்க. 8வது குறிப்பு டி. 8வது குறிப்பு டி, டிசைன் ஆஃப் த கிரியேட்டர். தேவன் அழகாக அவனை உண்டாக்கியிருக்காரு. அந்த டிசைன் என்னன்னு சொல்லி கேட்டு, குயவன் கையில், அப்புறம் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஒவ்வொரு நாளும் அந்த டிசைனில் போங்க. ஆண்டு உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டார். டிசைன் பாதுகாடு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு ஞாபகம் விட்டுறேன். உம்மை போலாக்கும், சொல்லுங்க. இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பா நேரப்பி என்னை உம்மை போலாக்கும். இந்த பாட்டு பாடுங்க. அதான் பதில். டிசைன். ஆண்டு இன்னும் உண்மை போல மாற்றுவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் இருக்கிறோம். கலர் சிவப்பு, வெள்ளை, கருப்பு, ப்ரௌனு, வேறு வேறு கலர். ஆனால் எல்லாரும் இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு நாள் இயேசுவை போல் மாற போகிறோம். ஆமேன். இந்த பூமியில் இயேசு வெளிப்படுத்தக்கூடிய டிசைனில் தான் நம்ம வச்சுருக்காரு. நீங்கள் மற்றவங்களை பார்த்து ஏன் ஆண்டவரே நீ அப்படி வச்சுருக்கீங்க கேட்காதீங்க. ஏமா நான் இப்படி கருப்பாக பார்த்து வச்சு கேட்காதீங்க. கருப்புக்காக ஸ்தோத்திரம். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஃபாரினர்ஸ் இந்த கருப்புக்காக அப்படியே ஆசைப்படுறான். வந்து வெயிலில் படுக்கிறான். ஏன் வெயிலில் படுக்கிறேன்? உங்கள் மாதிரி கருப்பாகணுன்ட்டு. அடப்பாவி, நான் உங்கள் மாதிரி வெள்ளையாகணும்னு பார்த்து சோப்பாக தேய்ச்சி பார்க்குறோம். பாருங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சேன். இப்படி ஏமாந்து போகாதீங்க. இயேசு என்ன நோக்கத்தில் படைச்சாரோ அந்த நோக்கத்துக்கு விட்டு கொடுங்க. டிசைன். ஆண்டு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் குண்டாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இயேசுவை போல மாறுவதுதான் பெரிய டிசைன். ஆண்டோட அடுத்த டியில் டிவைன் வில் ஆஃப் காட். தேவன் என்ன நோக்கத்துக்காக உங்கள் வீட்டில் வச்சுருக்காரு, என்ன நோக்கத்துக்காக ஆஃபீஸில் வச்சுருக்காரு, அது டெய்லி கேளுங்க. என்ன செய்ய சித்தமாக இருக்குது? டிவைன் வில் ஆஃப் காட். டியில் டிவைன் வில் ஆஃப் காட். பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமேன். 9வது குறிப்பு, முக்கியமான குறிப்பு. ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்குது. மரணமோ, அப்புறம் வருங்காலமோ, நிகழ்காலமோ, பசியோ, பஞ்சமோ, பட்டினியோ, எதுவானாலும் சரி, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை நேசிக்கிற அன்புகிற கர்த்தராலே முற்றும் ஜெயங்கொள்ளார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இது எழுதிக்காங்க இங்கிலீஷில். ஓவர் கம்மர்ஸ். ஆண்டு உங்களை நம்பி அம்பாசிடர் அனுப்புகிறாரு. யாரும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. எந்த ஊர்லேயும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. எந்த ஃபாரின் கண்ட்ரி உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சி தைரியமாக அனுப்புங்க. அங்கே உங்கள் பிள்ளை ஒரு அம்பாசிடராக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவான்னு. ஆமேன். சில பேர் பயந்து அனுப்புறது. தைரியமாக அனுப்புங்க. முடிஞ்சால் நீங்களும் கூட போய் கொஞ்ச நேரம் இருந்து தைரியப்படுத்திட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஓவர் கம்மர். ஆமேன். அண்ட் அம்பாசிடர் ஃபாலோஸ் கிங்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டு என்ன சொல்கிறார் அதை தான் அம்பாசிடர் செய்வார். நீங்கள் அது கீழ்ப்படினோங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இன்னொரு வார்த்தை ஒபீடியன்ட். என்னது? ஒபீடியன்ட். கீழ்ப்படுகிற ஒரு காரியம் அம்பாசிடர். கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். 10வது வார்த்தை. என்னது 10வது வார்த்தை? ஆர். சொல்லுங்கள். ஆர் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரெஸ்டோரேஷன். வாஸ்தவில் ஒப்புற வாக்குதல் ஊழியின் வாஸ்தவில் எல்லோரும் கெட்டு போய் கிடக்கிறாங்க. அவனை மீண்டும் பேக் டு காட், ஆண்டுகிட்ட கொண்டு வந்து அவர்களை புது வாழ்க்கைக்கு நேரம் நடத்துகிற ஊழியம் தான் அம்பாசிடர். ரெஸ்டோரேஷன், திரும்ப எடுத்து கட்டுதல். இன்னொரு வார்த்தை ரிஃபார்மேஷன். மார்ட்டின் லூத்தர் எழுதினார், சபை ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு. ரிஃபார்மர். சபையாக மாற்றினார். ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியல் வரும்போது ஒரு எழுப்புதல் வந்துச்சு. ஒரு சபை செத்து மடிஞ்சிச்சு. ஊழியமே சில தூங்கி வளைஞ்சிச்சு. ஒரே ஒரு வாலிபன் வந்து மயக்க பிடிச்சான் சபையில். ஒரே ஒரு நாள் மயக்க பிடிச்சாரு. ஒரே ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு பெரிய பிரசங்கம் இல்லை. இயேசு இருந்தால், அவ்வளோதான் செய்தி, வேறு ஒன்றுமே இல்லை. இஃப் ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருந்தால், உங்கள் வீட்டில் உயிரோடு இருந்தால், உங்கள் ஆஃபீஸில் உயிரோடு இருந்தால், இந்த சபையில் உயிரோடு இருந்தால், நீங்கள் போகிற வீட்டில் உயிரோடு இருந்தால், இயேசு உயிரோடு இருக்கிறார் இருக்கிறார் சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல வச்சார். அவ்வளோதான். இயேசு உங்கள் பக்கத்தில் இருந்தார்னா, இயேசு உங்கள் எதிரில் உட்காந்துருந்தாருன்னா, இயேசு இந்த சேனலில் உட்காந்து அப்படியே எல்லோரும் யோசிக்க தொடங்கினா பாருங்கள், அந்த சபை மாறியது.
எழுப்புதல் வந்தது. இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் ஜீசஸ் மூவ்மெண்ட்டுன்னு ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ ஏசு உயிரோடு இருக்கிறார், ஏசு உயிரோடு இருக்கிறார் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சும் என்ன பண்ணுறோம், நம்ம இயேசுவே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில ஆண்டவரே, நாங்கள் படாத பாட்டு நீங்கள் பார்க்கலையே ஆண்டவரே. இல்லை நான் பார்த்து தான் இருக்கிறேன், நீ தான் என்னை நம்பாமல் இருக்கிற. நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார், இழந்ததை திரும்ப தருவார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என்னை தகுதியான மனசில் கை வச்சுக்க, நெஞ்சில் நல்ல அம்பாசிடராகி மாற்றும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த செய்திக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த செய்திக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை சிறந்த தூதுவனாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.